இது வந்து ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்துல தான் இதை ஒரு 1.5 கோடி ரூபா கொடுத்து இந்த கோயிலை வந்து புனரமைச்சிருக்காங்களாம். புனரமைச்ச இந்த கோவில் கொஞ்ச நாளுக்குள்ளேயே அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி இந்த மண் சரிவுல சிக்கி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா அந்த கோயிலுடைய காட்சிகள் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். வயநாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா மலைத்தூரல் இருந்ததால மேல இருக்கக்கூடிய அழுக்கல் எல்லாம் போயிட்டு இப்போ சிவன் கோயில் கொஞ்சம் கிளியரா தெரியும். நம்ம நிக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து கோயில். நம்ம நிக்கிறது ஒரு கோயில். ஆமா, என்ட்ரன்ஸ் கோயில். அந்த கல்லு இருக்கு உங்களுக்கு. அடுத்து இது ஒரு சாமி, இது ஒரு சாமி. அந்த கல்லுல இருக்கு. முன்னாடி வந்து பட்டயங்கல்லு. இது ஒரு கோயில். இது மெயின் கருவறை சிவன் கோயில்னு சொல்றாங்க. இப்பதான் லேட்டஸ்டா வந்துகிட்டு நிறைய செலவு பண்ணி கட்டியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பழைய போட்டோ கோயிலை பத்தி தெரியல. யூடியூப்ல நானும் தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. அது ஆனா இது வந்து சிவன் கோயில். ஆமா, இது கோயில் கன்ஃபார்ம். கோயில் இந்த கோயில் தான். நான் சார் சொல்ற மாதிரி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சிவன் கோயிலா இருக்கும்னு. ஆனா இது மண்ணுக்குள்ள புதைஞ்ச கோயில் கொஞ்சம் கொஞ்சமா மேல தெரிய ஆரம்பிச்சு. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, எல்லாருடைய ஒர்க்கும் ரொம்ப பெருசா இருக்கும்போது உங்களுடைய பணி இதுல என்னவா இருந்தது? எங்களுக்கு 30th மார்னிங் ஒரு 6:30க்கு மெசேஜ் கிடைச்சுன்னா அலாட் ஆகுங்க, இந்த மாதிரி வயநாட்டில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்குதுன்னு. அது வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு பிரிட்ஜ் போடணும்னு சொல்லலை. ஒன்லி லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்குது, ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு தான் போகணும். ரெண்டாவது 1 ஹவரில் வந்து பிரிட்ஜ் போடணும். பெரிய பிரிட்ஜ் உடஞ்சி போச்சு, காங்கிரீட் பிரிட்ஜ் உடஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் பொருளால் எடுத்து பை ரோடில் வந்து சேர்ந்தோம். அதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டி வந்துட்டு இந்த சுச்சுவேஷனை வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன பிரிட்ஜ் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போடணும், என்ன பண்ணணும், என்ன பிரிட்ஜ் போட்டால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ டைமில் போடலாம், அதுக்கு என்னென்ன ஸ்டோர் வேணும், வண்டி டிமாண்டு எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அன்னைக்கே வந்துக்கிட்டு டக்குன்னு சொல்லிட்டு 12:30க்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி காலையில் 8:30க்கு கிளம்புனாங்க. ரெண்டாவது பார்ட்டி 12:30க்கு கிளம்பி வந்துட்டோம். மூணாவது பார்ட்டி ஒரு பார்ட்டி ஈவினிங்கு 7 மணிக்கு கிளம்பி வந்தோம். வந்தோன்னே பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டட் இடம். ஏன்னா கன்ஜஸ்டட் மீன்ஸ் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய ரோடாக தெரியும். பட் அங்கே வரும்போது 2 பக்கமும் மண்ணாக இருந்ததுனால ஒரு வண்டிக்கு தான் ஏரியாவே இருந்தாச்சு வர்றதுக்கு போகிறதுக்கு. அதனால வந்துட்டு எங்களுக்கு அந்த கஷ்டத்தில் தான் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாச்சு. ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிரிட்ஜ் அமைக்க ஆரம்பிச்சிங்க? பிரிட்ஜ் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி பிரிட்ஜ் வந்துச்சு. அடுத்து ஒரு சின்ன பிரிட்ஜ் வேகத்துல போட்டோம். அங்கெல்லாம் எப்படி சார்? நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டு ஒரு 2 to 3 feet வரைக்கும் செகரியா இருந்தாச்சு. அந்த இடத்துல ஆமா மண்ணாவும் இருந்தாச்சு. அது கூட எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. வர ஏதாவது பொருள் விழுந்தா கூட எடுக்கிறதுக்கு அப்படி காணா போயிடும். எடுக்க முடியாத நிலைமையில இருந்தாச்சு. ஆனா காணா போயிடும். அப்புறம் ஆள் நடமாட்டம் எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல இந்த வீடு. ஆமா, இந்த வீட்டுல பண்ணதுனால அந்த வீடு கிரீன் கலர் வீடு பக்கத்துல இடிச்சிட்டு அங்க ஒரு வே பண்ணாங்க. அதனால அந்த ஃபுட் பிரிட்ஜ் இந்த பக்கம் வந்துச்சு. ரெண்டாவது மேக்சிமம் அந்த ரோட்ல இருந்த சகதிய, அதாவது ஃபுல்லா ரோடுல வந்து ஒரே ஒரு வண்டி தான் போக முடியும். வண்டி கூட எப்படின்னா அது போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கனால அந்த மண்ணு டயர் வந்து தள்ளுனதுதான் ரோடா இருந்தது தவிர ஃபீர் ரோடு ஒண்ணு தெரியல. அது ஒண்ணு கிளியர் ஆச்சு. இப்ப நல்லா ஒர்க் பண்றாங்க. எல்லாம் மண்ணையுமே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நிறைய மீன்ஸ் அழுகின பொருள் அது இதெல்லாம் இருந்தாச்சு அந்த இடத்துல. அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் ஹைஜீனா இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப ஹைஜீனா இருக்கு கொஞ்சமா. ஆமா.